இன்னைக்கு வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் மலைக்கு வந்து சுற்றி காமிக்கலாம்னு வந்திருக்கான். நான் மட்டும் இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன் வீடியோ எடுக்க. பின்னாடி இருக்குது அந்த குகை, இதுக்கு நேரம் இருக்குது. இதுக்கு நேரம் மேலே போகணும், இந்த பாறை சந்துக்குள்ளே போகணும். அங்கே போயிட்டு அப்படியே போவோம். வாங்க மக்களே. வீடியோ தனியாக எடுக்க வந்தனால அந்த அளவுக்கு ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியாது. பேக் கேமராவில் காமிக்கணும் மக்களே, பாருங்கள். ஏன்னா வந்து எப்படி செல்லை பிடிச்சிக்கிட்டு கையில் ஏற முடியாது. பாதை இந்த புதக்குள்ளே மண்டி போகணும் மேலே. நான் பேக் கேமரா காமிக்கிறேன். இதே மக்களே, இந்த பாதை எப்போ இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒரு செடி. என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இது வந்து நாங்கள் வந்து மந்திரிக்கிறதுக்கு அந்த அம்மா பார்த்துன்னா இதை வச்சு மந்திரிப்பாங்க. அந்த செடி இது வந்து இது பேர் என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக தெரில. ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிது. இந்த செடி அப்படியே மேலே போனேன். ஆமாம், இதில் இருந்தாக்கில் ஒரு மேலே இருக்கிறவங்க சந்து மாதிரி குகை சந்து மாதிரி அதுக்குள்ளே தான் போகணும். ஆமாம், வீடியோ கொஞ்சம் லைட்டாக அலம்பும். ஏன்னா பாறையில் ஏறும்போது கைகள் ஆட தெரியும். அதனால் வீடியோ கொஞ்சம் அலம்பும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே மேலே ஏற வேண்டியதே. காலை பேக்ரவுண்டில் வந்து மிஷின் சவுண்ட் நிறைய கேட்கும். ஏன்னா அதுக்கு நேராக எங்கள் ஊர் குவாரி இருக்குதுக்கு நேராக வந்து இதுக்கு நேரம் எங்கள் ஊர் குவாரி இருக்கேன் இதுக்கு நேரம். அதனால் மிஷின் சவுண்ட் நிறைய கேட்கும் பாறை உடைக்கிறதுனால. ஆமாம், எது பாருங்கள் எப்போ இருக்குன்னு. இதுக்கு நேரம் ஒரு கம்மா இருக்குது பாருங்கள். அந்த கம்மா தெரியுமான்னு தெரில. பேக் கேமரா காமி சரியான கம்மா அது. இதுக்கு நேரம் அந்த தரவில் தண்ணி ஓட்டம் தெரியும். அதுக்கு தான் அந்த கம்மா இல்லை பெரிய கம்மாவாக இருக்கும். இப்போ வந்து அந்த அளவுக்கு பசுமையாக இருந்துச்சு. இப்போ வந்து மழை ரொம்ப நாளாக ஒரு மாதம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் செடியெல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஆமாம், அதுக்கு முன்னாடி நல்லா பச்சை பச்சைன்னு அருமையாக தெரியும். பனிமூட்டம் நிறையா மூடிடுச்சு. பாதை இப்படிதான் இருக்கேன். உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டுலாம் வீடியோ எடுக்கிறேன். உங்களால் முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கு. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பரவாயில்ல, ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் மக்களே. இங்கேயும் கண்ட வீடியோலாம் நிறையா கிடக்குது. இது என்ன செடின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் ஒன்று இருக்குது. இது என்ன செடின்னு அந்தளவுக்கு தெரியலை. இதே மக்கள் இந்த குகை, இதே ஓட்டப்பாரு. ஆமாம், நிறைய இந்த வீடியோவில் இதாக பார்த்துருப்பீங்க ஓட்டப்பாரு முனின்னு. இதே அந்த ஓட்டப்பாரு. உள்ளே போய் இருட்டாக இருக்கேன். ஆமாம், தனியாகவே வீடியோ எடுக்க வந்திருக்கேன். வேறு துணைக்கு ஒரு ஆள் கூட கூப்பிட்டு வரல. இல்லாட்டா உள்ளே போய் நல்லா வீடியோ எடுத்து நல்லா காமிக்கலாம் பொருள் என்னென்ன இருக்கேன். நான் ஒரு மேலத்துக்கு மேலே இந்த பாருக்கு மேலே அப்படியே மேலே போகும் மக்கள். இதுக்கு நேரம் அந்த ஒரு இது அப்படியே நேரம் மேலே போங்க. ஆனால் மேலே என்னமோ சவுண்டு நிறையா கேட்குது. ஆமாம், அதாட்டுக்கு மேலே நடந்து இந்த மாதிரி மிருகம் கடந்து தவிரிச்சுன்னா பரவாயில்ல, அவ்வளோதான், தோழியை முடிச்சுட்டு போயிடும். துணைக்கு ஆள் வந்துருந்தால் பயப்படாமல் மேலே ஏறலாம். துணைக்கு ஆள் யாரும் கூப்பிட்டு வரல. ஆமாம், இந்த பாறை அப்போ வந்து காமிக்கிற மக்களை. இது எப்படியே இருக்கட்டும், அடுத்த பாருக்கு போய் காமிக்கிறேன். என்கிட்ட அதான் பார்த்துருப்பீங்க மக்கள் இந்த பாறை. இன்னும் இந்த பாருக்கு மேலே நிறைய சந்து நிறைய குகைகள் இருக்குது. வீடியோ எடுக்க தனியாக வந்தனால கொஞ்சம் பயமாக இருக்கலாட்டுன்னு உள்ளே போயிடலாம். துணைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்துருந்தா பயப்படாமல் உள்ளே போகலாம். நம்ம யாரும் துணைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வரல. இங்கேருந்து நல்லா அருமையாக தெரியுது. பேக் கேமரா காமிக்க இங்கேருந்து பாருங்கள் மக்கள் இப்போ இருக்குன்னு. எங்கள் ஊர் தெரிய மாட்டேங்குது. பனிமூட்டம் வந்து நிறையா மறைச்சிருச்சு. நல்லா இது ஃபுல்லாக மலைகள். இங்கிட்டு ஃபுல்லாக எங்கள் ஊரை சுற்றி ஃபுல்லாக வெறும் மலைகளாகவே இருக்கும். எங்கள் ஊர் சுற்றி ஃபுல்லாக அந்த பனி வந்து பனிமூட்டம் வந்து ஃபுல்லாக மறைச்சிருச்சு. பனிமூட்டம் நிறையா மறைச்சனால அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக இங்கிட்டிருந்து எங்கள் ஊர் ஃபுல்லாக வெறும் அதிகம் மழை தான். இப்படியே அடுத்த பாருக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த பாரில் வந்து கண்டினியூ பண்ணுற மக்களை. பாரு கொஞ்சம் அது இருந்து வழுக்குது வேறு.
இதுக்குன்னே இன்னொன்று இருக்கேன், இதாக இருக்கு பாருங்க. இது வந்து இது அந்த அளவுக்குள்ள இது பெருசாக இருக்காது. இது வந்து சின்ன பாறை. இது வந்து இந்த வேடிக்கை தான் பொத்து போகணும். உள்ளே என்ன வேணால் இருக்கலாம், பாம்பு எல்லா இதுவுமே இருக்குது அதுக்குள்ள. உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம். இதுக்கு நேரம் சுத்தம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறதுக்கு நேரம். இது ஆடு மாடு மேயறதுக்காண்டி போகிறதுக்கு விட்டுருக்காங்க. இதே மக்கள் அந்த பாரு இப்படியே போனாக்கில் மேலே அந்த சந்துமா இருக்குது, அதில் பொத்தில் ஏறி அங்கிட்டு பொத்து போவான். ரொம்ப மண்டம் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. மழை காலமாக இருக்கும். உள்ளே பாம்புகள் ஃபுல்லாக அதுக்கு இந்த பாறை சந்துக்கள் ஃபுல்லாக நிறையா உட்காந்துருக்கேன். அதனால் போகிறதுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஆமாம், இந்த பாறை பயணம் வழுக்கு. இதுக்கு மேலே ஏறி போகிறது. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேலே போக முடியுமான்னு. ஃபுல்லாக உங்களுக்காண்டி தான் மக்களே. கஷ்டமாக இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறேன் மக்களே. ஏன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இருட்டாக இருக்குன்னு ப்ளாஸ் ஆன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ பரவாயில்ல, ப்ளாஸ் ஆன் பண்ணிக்கிறேன் மக்களே, ஏன்னா இருட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சந்து. உள்ளேருந்து இந்த மாதிரி பாம்பு தவிராமல் அது வாட்டுக்கு இல்லைங்க. இறங்க கொடி இதில் எது பாம்பு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போலாம் கொடி மண்டி கிடக்குது. இருட்டாக இருக்குது மக்களே. நான் அந்த லைட்டு போடவும் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மக்களே. எனக்கு இங்கே உள்ளே போக மாட்டேங்குது. செல்லை உள்ளே விட்டு காமிக்கிறேன். இது வந்து தண்ணி வந்த இது மாதிரி இருக்குது. தண்ணி வந்திருக்கு. அதில் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. லைட்டு வெளிச்சம் போடவும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. யாருமாங்க இந்த பாறையெல்லாம் ஏற முடியாது, வழுக்கேன் யாருங்க. ஃபுல்லாக இப்படி துளசியாக ஒட்டுது. ஏன்னா ஆள் ரொம்ப நாள் அதில் நடமாட்டம் இல்லாத பாரு. இதெல்லாம் நடமாட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இதாக இருக்குங்க. நடமாட்டம் இல்லாத பாருனாலும் இப்படி இருக்குது மக்களே. இங்கே வந்து பாருங்கள் இப்போ இருக்குது. இந்த பாரு வந்து முக்கோண சைஸில் இருக்கேன். பார்த்தா தெரியும், இது வந்து முக்கோண சைஸில் இருக்கேன். சின்ன வெளிச்சம் மாதிரி இருக்குல்ல, இந்த வெளிச்சமும் இந்த இதில் ஏறி இப்படியே இதுக்கு நேரம் மேலே பார்ப்போம். இந்த மேலே இதுக்குள்ள ஒரு சந்துமா இருக்கு பாருங்க. மேலே அந்த சந்தில் பொத்து மேலே இந்த இதுக்கு மேலே ஏறுவோம். ஆமாம், இப்போதைக்கு தனியாக வந்தனால ரிஸ்க் எடுக்கலை. ஆமாம், இப்போ மெதுவாக கீழே இறங்கி அந்த பாறை போய் ஓரளவுக்கு காமிக்கிறேன் மக்களை பாருங்கள். அப்படியே அந்த பாருக்கு போகிறேன். ஏன்னா ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்கலை. உங்களுக்காண்டி இதை காமிக்கணும்னு தோணுச்சு, அதனால் இதை வந்து எடுத்து உங்களுக்காண்டி காமிக்கிறேன். மற்ற இதெல்லாம் வந்து ஆபத்தான குகையில் உள்ள என்ன வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா துணைக்கு ஒரு ஆள் 2 பேர் கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா இது வந்து இந்த பாறையில் எனக்கு வரப்போ நிறைய பக்கத்து எங்கள் ஊர்லேருந்து இங்கே கொஞ்சம் தூரம் ஆளாக இந்த பாருக்கு எங்கன்னு பாதை இருக்க அனைத்தெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஒரு ஆள் தனியாக வந்திருக்கேன். ஆமாம், நீங்களாம் வந்தீங்கன்னா துணைக்கு ஆளை கூட்டிகிட்டு வாங்க. அந்த மாதிரி இடத்துலாம் போகும்போது ரொம்ப ஆபத்தான இது. குகைகள் ஃபுல்லாக உள்ளே என்ன பண்ணால் இருக்குன்னு, குகைகளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். ஆமாம், உள்ளே என்ன இந்த குகைகள் என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். ஆமாம், அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா தனியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ கூட்டிக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி மலை ஏற்றம்லாம் மேலே ஏறினீங்கன்னா மேலே பார்த்தாலே தெரியும் எப்போ இருக்குன்னு. பாறைகள் உருண்டு கிடக்குது, எப்போ வேணால் கீழே உருண்டு விழுகலாம். அதனால தான் மேலே நான் போகலை அதிகமாக. இன்னும் ஒரு ஆள் வந்துருந்தால் 2 பேர் துணைக்கி போயிடலாம் மேலே, அதனால் போகலை. சரி வாங்க மக்களே, அப்படியே அந்த பார்க்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இந்த பாரில் வந்து இந்த பாரில் சுற்றி காமிக்கிறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது. இது வந்து மேலே ஏறி பொத்து போகிறது. அது போனோம்னா அப்படியே மேலே கொண்டைக்கு போவோம். அது வந்து அதில் தனியாக போகக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப இருட்டாக இருக்கும். லைட்டு இங்கேயே வழுக்குது. எப்படி கீழே இறங்க போகிறீங்க தெரில. மெதுவாக அப்படியே கீழே இறங்க வேண்டியதேன். ஏன்னா இங்கேயே பயமாக வழுக்குது. வலிக்கி கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். தூக்குறது கூட ஆள் இல்லை கீழே விழுந்தோம்னா. கீழே பார்த்துக்கிட்டு தான் நடக்கணும். ஏன்னா கொடிகள் நிறையா இருக்குது. யாருங்க எப்படி கொடி கிடக்கும் எப்படிலாம் தெரியும். யாருங்க கொடி ஃபுல்லாக அது கொடி தான் வழுக்குது. நேரம் சவுண்டு வேற கேட்குது. யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? யாராச்சும் இருக்கீங்களா உள்ளே? பயங்கரமாக சவுண்டு வேறு கேட்குது மக்களே. உள்ளே போகிறது கொஞ்சம் பதட்ட மாதிரி இருக்குது.
ஐயா வழுக்குது பாருங்க மக்களே எப்படி இருக்குண்ணே. உள்ளே அப்படியே இருட்டாக இருக்குது. அம்மா அது வந்து அங்கிட்டு வெளிச்சம் இருக்குது அந்த பக்கத்து. இப்படி பாருங்கள் மக்களே, இப்படி பாருங்கள், நல்லா வெளிச்சம் நிறையா இருக்குது. சவுண்டு மேலே கேட்குது பாருங்க, நல்லா காது. நான் சவுண்டு வால்யூம் சவுண்டு கூட கம்மியாக ஏற்றுலையும் பாருங்கள். இதுக்கு மேலே தான் சவுண்டு கேட்குது. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியல. பேக்காமல் இல்லை காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மேலே தான் மக்களே சவுண்டு மேலே பயங்கரமாக சவுண்டு கேட்குது. உள்ளே என்னமோ மிருகங்கிருங்க இருக்கான்னு தெரியல. இதுக்கு வேறு பாம்பு மாதிரி வேறு நடக்குது. இதே மக்கள் இந்த பாரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அதிகமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது, ஏன்னா மேலேருந்து என்ன வேணால் தப்புனாலும் தப்பு. மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் பொத்து மேலே ஏறினேன். மக்களே இதே மக்கள் இந்த குகைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளே டக்குன்னு இந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளியேறினேன். மேலே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அம்மா மேலே பயங்கரமாக நம்ம சவுண்டு கேட்குது மக்களே. அதே மக்களை டக்குன்னு கீழே இறங்கினேன். மேலே வந்து அதிகமாக நிற்க முடியலை. மேலே லவ்வோட எச்சங்கள் வாடகையும் நிறைய அடிக்குது. மேலேயும் போக முடியல. மேலேயும் போகலாம், கவனிக்க முடியல. மேலே சவுண்டு கேட்டுருக்கு. ஏன்னா உங்களுக்காண்டி அதாவது ஸ்லோ மோஷன் போட்டு என்ன சவுண்டு கேட்குதுன்னு நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே சரசரன்னு மேலே சவுண்டு கேட்குது. எனக்கார மேலே மிருகங்கள் அங்கே கூட இருக்கலாம். அப்படியே வந்த பாதையிலே மெதுவாக கீழே இறங்க வேண்டியதேன். கீழே இறங்குற மக்களே மெதுவாக. நான் கீழே இறங்கிட்டு கூட கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், மேலே வந்து என்ன வேணால் மேலே வந்து தவிரும். அதனால் கீழே போயிட்டு கீழே இறங்கி இல்லை கொஞ்சம் இணலில் உட்காந்துட்டு உங்களுக்காண்டி கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. அங்கிட்டு வேறு எங்கிட்ட சின்ன சின்ன கோயில் இருக்கேன், அதையும் வீடியோ எடுக்க முடிஞ்சால் அதையும் எடுத்து உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். ஆமாம் வாங்க மக்களை, கீழே போகிறேன். வந்த பாதையில் தான் கீழே போனேன். கொஞ்சம் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதே மக்களே நான் வந்த பாதை இதிலே வந்து இந்த பாதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாதை மேலே இன்னும் சவுண்டு மேலே கேட்டுக்கிட்டே இருக்குது சரசரன்னு. இங்கிட்டு பாறை உடைக்கிற மிஷின் சவுண்டு வேறு நிறைய கேட்குறதுனால அந்த மேலே சவுண்டு கேட்குறது அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியவில்லை. டார்ச் லைட்டு கொண்டாந்துருந்தேன்னா மேலே பார்க்கலாம் எப்படி என்ன இருக்குன்னு. டார்ச் லைட்டும் கொண்டாடல. யார் மக்களே எப்படி இருக்கும்? சூறாஞ்செடி இருக்குது. அக்கனே சூறாங்காய் காய்ச்சிருக்கான்னு தெரியல. அப்படியே கிடச்சுன்னா அதையும் பிடிங்கி சாப்பிட்டு அப்படியே நடைய கட்ட வேண்டியது வீட்டுக்கு. இதில் நான் வந்து இதே மக்களை நான் போன பாரு ஒரு இருட்டாக திடீர் பாருங்க. அதில் நான் போனேன். இதில் மக்களை மெதுவாக கீழே இறங்கினேன். இது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. மலையிலேருந்து ஒரு 30 மீட்டருக்கு தூரந்தேன் நம்ம இந்த குகை இருக்குது. இதுக்கு மேலேயும் ஏகப்பட்ட இதோட ஆபத்தான குகையெல்லாம் இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குது. இதுக்கு மேலே ஆபத்தான குகையெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் கன்ஃபார்மாக நான் மலைக்கு மேலே ஏறி இதே மக்கள் இந்த மலைக்கு மேலே ஏறி இந்த மலைக்கு மேலே இதோட ஆபத்தான குகையெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்கள், ஒரு வழியாக கீழே வந்துட்டேன். கீழே அடி ஆகிறதுக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக மலையிலேருந்து கீழே இறங்கி மேலே வந்து சவுண்டு நிறைய கேட்க வந்து வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் அதிகமாக மேலேயும் பேசியிருக்க மாட்டேன்.
ஆமாம் இப்போ ஆள் பேச்சு ஒன்று கேட்டது மேலே எங்கேயாவது மேலே தவிருமோன்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசாமல் அமைதியாக தான் இருந்தேன். அந்தளவுக்கு வீடியோ மேலே அந்தளவுக்கு வீடியோ ஒழுங்காக எடுக்கலை. இதுக்கு மேலே நிறைய ஆபத்தான குகையெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். நம்ம அந்த மாதிரி கிராமத்தில் நாங்கள் எப்படிலாம் வசிக்கிறோம் நம்மனு அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களோட முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க மக்கள். ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்க பொறுத்து அடுத்த வீடியோ எங்களுக்கு போகிற நோட்டிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. வீட்டுக்கு கிளம்புனேன். நம்ம இதுக்கு கீழே கணக்கு சின்ன பாரு இருந்துச்சுன்னா அதையும் நான் காமிக்கிறேன் மக்கள். அதையும் வீடியோவில் பாருங்கள். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்போ இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோ இப்படி தான் இருக்கேன். அந்தளவுக்கு ஒழுங்காக வீடியோ வந்து எடுக்க முடியலை. ஏன்னா மேலே அதிகமாக சவுண்டு கேட்கவும் வீடியோ ஒழுங்காக வந்து எடுக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே போகிற போக்கில் நம்ம சேனலுக்கு வந்து அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு போயிருங்க மக்களே. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே, பாய்.